வணக்கம் வியூவர்ஸ். நம் முன்னோர்களோட பழக்க வழக்கங்கள்ல நிறைய அர்த்தங்களும் அறிவியலும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் செம்பு பாத்திரத்துல தண்ணீர் குடிக்கிறது. இதனால உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதா சமீபத்திய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சிலதை நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு குறிப்பிட்ட அளவு செம்பு சத்து தேவை. ஆனா செம்பை நேரடியா நாம எடுத்துக்க முடியாது. இதுக்கு பதிலாதான் செம்பு பாத்திரங்கள்ல தண்ணீர் குடிச்சு செம்பை உடலுக்கு சேர்த்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். முதலாவது, செம்பு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு வைக்கிறதால அதுல இருக்கிற கிருமிகள் அழியுது. முக்கியமா பலவித நோய்களை ஏற்படுத்தும் ஈகோலி பாக்டீரியா இருந்த இடம் இல்லாம போகுது. இரண்டாவது, சமீபத்துல எத்தனையோ பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு தைராய்டு சுரப்பி ஒண்ணு அதிகமா சுரக்கும், இல்ல சுரக்காமலேயே போயிடும். தைராய்டு பிரச்சனைகளுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் செம்பு சத்து குறைபாடு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு பாத்திரங்கள்ல நிரப்பி வச்ச தண்ணீரை குடிக்கிறதால இது சரியாகுது. மூணாவது, நம்ம பாட்டி காலம் முதற்கொண்டே பலவிதமான மூட்டு வலிகளுக்கும் எலும்பு நோய்களுக்கும் தீர்வா செம்பு தண்ணீர் இருக்குது. அந்த காலத்துல எலும்பு முறிவு கட்டு போடுறதுக்கு கூட செம்பு பாத்திர தண்ணீரை தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னா பாத்துக்குங்களேன். நாலாவதா, செம்பு தண்ணீரோட மிக முக்கியமான செயல்பாடு இரத்த சோகைங்கிற அனீமியாவை முற்றிலும் தடுக்குது. செம்பு பாத்திரத்துல வைக்கப்பட்ட தண்ணீரால இரத்தத்தின் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை முற்றிலும் அதிகரிக்குது. அஞ்சாவது, செம்பு மிகவும் வேகமான காய நிவாரணின்னு சொல்லலாம். கை, கால், முகம்னு உடம்புல ஏற்படுற பலவித காயங்களை போக்குறதுக்காக தயாரிக்கப்படும் நிறைய ஆயின்மெண்ட்ஸும் ஜெல்லும் பெருமளவு காப்பரை கொண்டிருக்கு. இப்படிப்பட்டவங்க செம்பு பாத்திர தண்ணீரை குடிச்சாலே போதும், காயங்கள் வேகமா குணமடையும். ஆறாவது, இப்போதைக்கு பெரும்பாலான குழந்தைகள் ADHD, அதாவது வயதுக்கு மீறிய மூளையின் தீவிர செயல் தூண்டலால பாதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்டவங்க சொல் பேச்சு கேட்காம அளவுக்கு அதிகமான சுட்டித்தனத்தோட படிப்புல கவனம் இல்லாம இருப்பாங்க. இந்நோயின் முக்கிய குறைபாடும் செம்புதான். இந்த மாதிரியான குழந்தைகள் செம்பு பாத்திரங்கள்ல நிரம்பிய தண்ணீர் குடிக்கிறதால மூளைக்கு போதிய காப்பர் கிடைக்க பெற்று சரியாகிறாங்க. ஏழாவது, புற்றுநோய் உயிரை கொல்றதுக்காகவே வருதுன்னு நினைக்கிறோம். இதுக்கு தீர்வே இல்லைன்னு கூட சொல்றோம். ஆனா செம்பு தண்ணீரால புற்றுநோய்க்கு காரணமான வைரஸ்கள் கொல்லப்படுது. அதிசயத்தக்க முறையில கேன்சர் கட்டிகளும் படிப்படியா காணாம போகுது. தவிர கேன்சரை எதிர்த்து போராடும் வெள்ளை அணுக்களை செம்பு தண்ணீர் அதிக அளவு உற்பத்தி செய்யுது. எட்டாவது, யாருக்குமே வயசாகிறது பிடிக்காது. எப்பவுமே இளமையா இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கனவும். செம்பு தண்ணீர்ல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால இது தோல் சுருங்கல், கருவளையம் போன்றவை வராம தடுக்குது. கடைசியா, கர்ப்பிணி பெண்கள் செம்பு தண்ணீர் அதிக அளவு குடிக்கிறதால உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்குது. இது குழந்தை எவ்வித குறைபாடும் இல்லாம ஆரோக்கியமா வயிற்றுல வளர உதவுது. மேலும் கர்ப்ப காலங்கள்ல ஏற்படுற சில அஜீரண கோளாறுகளுக்கும் செம்பு தண்ணீர் தீர்வா அமையுது. இந்த குறிப்புகள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.